அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய அரசில் நியமனம் செய்பவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய வம்சாவளி இந்தியர்களான இந்துக்களையும் மற்றும் அமெரிக்காவில் உள்ள இந்துக்களையும் தனது அரசு நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகளை தருவது மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது. அதில் குறிப்பாக துல்சி கபாட் என்பவரை தேசிய புலனாய்வுத் துறையின் இயக்குநராக நியமித்துள்ளார். அதாவது அமெரிக்காவின் உள்நாட்டு புலனாய்வுத்துறை என்பது தேசிய புலனாய்வுத்துறை. அதற்கு இயக்குநராக அவரை நியமனம் செய்தது பலரின் புருவங்களை உயர்த்தியுள்ளது. யார் இந்த துல்சி கபாட் என்ற கேள்வியானது பலரின் மனதில் எழுந்திருக்கலாம். இவர் தன்னை ஒரு அமெரிக்கன் இந்து என்று சொல்வதிலே பெருமை கொண்டவர். காரணம் என்னவென்றால் இவர் இந்திய வம்சாவளி வாழ் இந்திய வம்சாவளி இந்துவோ கிடையாது. இவர் அமெரிக்காவிலேயே தந்தையர்களாக பிறந்து வளர்ந்தவர்கள். அதில் இவருடைய தாய் இந்துவாக மாறிய பின்பு தன்னுடைய குழந்தைகள் அனைவருக்குமே இந்துவின் பெயரையே வைத்துள்ளார். அதில் ஒருவர் தான் துல்சி கபாட். எனவே தான் இவர் தன்னை அமெரிக்காவின் இந்து, அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் பெருமைமிகு இந்து என்று பல இடங்களில் பேசியுள்ளார். இவர் பகவத்கீதையின் மீது மிக ஈடுபாடு கொண்ட மிக சிறந்த கிருஷ்ண பக்தர். அது மட்டுமல்லாமல் தியானம் செய்வது, இந்து முறைப்படி பூஜை செய்வதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர். இவர்தான் அமெரிக்காவின் முதல் ஹிந்து, அதாவது முதல் அமெரிக்கன் ஹிந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பராக வெற்றி பெற்றவர். அப்போது வயது அவருக்கு 21 வயது. அப்படி அவர் காங்கிரஸ் உறுப்பினராக பதவியேற்றம் செய்த பொழுது தன்னுடைய ஒரு கையில் பகவத்கீதையை வைத்துக்கொண்டு உறுதிமொழி ஏற்று உறுப்பினரானவர். அப்பொழுதே இவர் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு அமெரிக்க இந்து என்று அறியப்பட்டவர். அதை தவிர அமெரிக்காவின் இராணுவத்தில் சேர்ந்து இவர் பணியாற்றினார். தற்பொழுது நேஷனல் கார்டு என்பதில் 20 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். ஈராக்கில் போர் நடந்த பொழுது அந்த அமைதி குழுவில் அங்கே சென்று பணியாற்றியுள்ளார். இப்பொழுதும் அதே இராணுவத்தில் இருக்கிறார். தற்பொழுது அமெரிக்காவின் ரிசர்வ் இராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் என்ற பதவியை இவர் வைத்து வருகிறார். இந்த இராணுவத்தில் இருந்த அனுபவமானது உளவுத்துறைக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும் என்று ட்ரம்ப் நம்புகிறார். அது மட்டுமல்லாமல் துல்சி கபாட் ட்ரம்பின் தீவிரமான ஆதரவாளர். இதற்கு முன்பாக, அதாவது இவர் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர். ஜோ பைடனுக்கு எதிராக ஜனநாயக கட்சி சார்பில் அமெரிக்காவின் பிரீமியரில் வேட்பாளராக 2020 போட்டியிட்டவர். அதன் பிறகு அந்த போட்டியிலிருந்து விலகி ஜோ பைடனுக்கு ஆதரவாக இருந்தார். இவர் கமலா ஹாரிஸுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தவர். ஆனால் ஜோ பைடன் துணை ஜனாதிபதியாக துல்சி கபாட்டை தேர்வு செய்யாமல் கமலா ஹாரிஸை தேர்வு செய்து கொண்டார். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இவர் பிரீமியர் வேட்பாளர் தேர்வில் ஜோ பைடன் எதிராக துல்சி கபாட் போட்டியிட்டவர் என்று குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவர் ஜோ பைடனுக்கு எதிராக, அதேபோல் ஜனநாயக கட்சி எதிராக அந்த கட்சியில் இருந்து கொண்டே தனது எதிர்ப்பு குரலை வெளிக்காட்டியதால் அமெரிக்கா முழுவதும் மிகவும் பிரபலமடைந்தவர். அதாவது ஜோ பைடன் அரசானது பல முனைகளில் பல போர்களை நடத்த உதவி செய்கிறது என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் உக்ரைன் போருக்கு ஜோ பைடன் அரசு தீவிரமாக உதவி செய்வதற்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். இது மட்டுமல்ல, ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபொழுது சிரியாவில் நடத்திய போருக்கு எதிராகவும் கடுமையாக ஒபாமாவை விமர்சனம் செய்தவர். அதாவது இவர் ட்ரம்பை போல போருக்கு எதிரானவர். எப்படி ட்ரம்ப் அவர்கள் நான் இருந்தால் எங்கும் போர் நடக்காது, போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று சொன்னாரோ அதே கருத்தை கொண்ட ஜனநாயக கட்சியில் இருந்தவர் தான் அதிலிருந்து விலகிவிட்டார். காரணம் என்னவென்றால் தற்பொழுது நடந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியானது ஓக் ஐடியாலஜி என்ற ஒரு எலிட்டிஸ்ட் கபல் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. எனவே தான் இதிலிருந்து விலகுவதாக அறிவித்து விலகிவிட்டார். அதன் பிறகு இவர் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வந்தவர் அக்டோபர் மாதம் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுதுதான் மேடையிலே ட்ரம்புடன் தோன்றி அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்து பேசினார். அது மட்டுமல்லாமல்
அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ட்ரம்ப் தேர்தல் சமயத்தில் கமலா ஹாரிஸுடன் நடந்த விவாதங்களுக்கு வேண்டி உரைகள் எழுதி தந்தவர் துளசி கபாட். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த முறையில் அவர் அமெரிக்க எதிர்கால கொள்கையை வகுத்து தருவார். அதேபோல் தன்னுடைய ரிபப்ளிக்கின் வலதுசாரி கொள்கைக்கு ஆதரவாக இருப்பார். இவர் போரை விரும்பாதவர். போரை நிறுத்த இவர் முடிவெடுப்பார். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களில் ட்ரம்பின் கருத்துடன் இவர் ஒத்துப்போவதால் இவரை தேசிய புலனாய்வுத்துறை இயக்குநராக நியமனம் செய்துள்ளார். ஆம், இவர் தன்னை ஒரு அமெரிக்கன் இந்து என்று சொல்வதிலே பெருமை மிக்கவர். ஆம், துளசி கபாட் என்பது ஒரு இந்துவாகவே வாழ்ந்து வருகிறார். அவர் பகவத்கீதை மீதும் கிருஷ்ணர் மீதும் பக்தி கொண்டவர். தற்பொழுது வைரலான செய்தி என்னவென்றால், அமெரிக்காவின் முதல் இந்து பெண் துளசி கபாட் அமெரிக்காவின் தேசிய புலனாய்வுத்துறையின் இயக்குநராக நியமனம் செய்துள்ளார் என்பதை தற்பொழுது வைரலாக எங்கும் பரவி வருகிறது.